ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், அசர்பைஜானுடைய பிரசிடென்ட் சமீபத்தில் அளித்த ஒரு பேட்டியில இந்தியா அர்மீனியாவுக்கு ஆயுதம் விற்பனை செய்வது ஒரு அன்ஃப்ரெண்ட்லி ஸ்டெப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அசர்பைஜான் இந்தியா உறவுல இந்த ஆயுத விற்பனை விரிசலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதே அசர்பைஜான் பாகிஸ்தானுடன் இணைந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக பல காரியங்களை செஞ்சிருக்காங்க. அசர்பைஜான் இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதி குறித்து ஏன் இவ்வளவு தூரம் பயப்படுறாங்க? இந்தியா எதற்காக அர்மீனியாவுக்கு ஆயுதத்தை விற்பனை செய்யறாங்க? அசர்பைஜான் இந்தியாவுக்கு செய்த துரோகம் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், அர்மீனியா இந்தியாவிடம் இருந்து மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அர்மீனியா இந்தியாவிடம் இருந்து வாங்க உள்ள மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை எதற்காக பயன்படுத்த போறாங்க? இந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல இந்தியா ரஃபேல் எம் போர் விமானங்களை தன்னுடைய கடற்படைக்காக வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அமெரிக்காவின் FA-18 சூப்பர் ஹார்னட் விமானத்தை நிராகரிச்சுட்டு பிரான்சின் ரஃபேல் எம் போர் விமானத்தை வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அந்த காரணத்தை கேட்டா சைனா மற்றும் பாகிஸ்தான் கதி கலங்கி போயிருவாங்க. அது என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல இந்தியாவுக்கும் அர்மீனியாவுக்கும் இடையிலான ராணுவ உறவு வலிமை பெற்று வருது. அர்மீனியா இந்தியாவிடம் இருந்து பல ஆயுதங்களை இறக்குமதி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ், ஸ்வாதி வெப்பன் லொகேட்டிங் ரடார், மல்டி டெரைன் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம், தற்கொலை ட்ரோன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய லாய்டரிங் யூனிட்ஸ், டேங்குகள்ல பயன்படுத்தப்படும் குண்டுகள் போன்ற பலவிதமான ஆயுதங்களை இந்தியாவிடம் இருந்து இறக்குமதி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதே வேளையில அர்மீனியா தன்னுடைய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள Su-30 விமானங்களுக்கு தேவையான ஏர் டு ஏர் மிசைல்களையும் இந்தியாவிடம் இருந்து வாங்க முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்தியாவின் அஸ்த்ரா, பிரம்மோஸ் போன்ற மிசைல்களை அர்மீனியா வாங்க இருக்காங்க. முதல்ல அர்மீனியா இந்திய ஆயுதங்களை வாங்கும் பொழுது அசர்பைஜானுடைய டிஃபென்ஸ் அனலிஸ்ட் இந்திய அர்மீனிய ஆயுத விற்பனை குறித்து கிண்டல் செய்திருந்தாங்க. இந்தியாவுடைய ஆயுதங்கள் சரியா செயல்படாது, இத அர்மீனியா வாங்குறதுக்கு சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு கிண்டல் செய்து வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அர்மீனியாவோ இந்தியாவிடம் இருந்து வாங்கிய ஸ்வாதி வெப்பன் லொகேட்டிங் ரடார் மற்றும் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் போன்ற சிஸ்டங்கள் ரஷ்யாவிடம் இருந்து இறக்குமதி செய்யும் சிஸ்டங்களை விட மிக சிறப்பா செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்வாதி வெப்பன் லொகேட்டிங் ரடார் மற்றும் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் போன்ற சிஸ்டங்கள் ஏற்கனவே இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள சிஸ்டங்கள். இது தெரியாம அசர்பைஜானுடைய டிஃபென்ஸ் அனலிஸ்ட் முதல்ல இந்திய டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் குறித்து கிண்டல் செய்து வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா சமீபத்துல அசர்பைஜான் இந்திய ஆயுதங்களோட ஆபத்தை உணர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதற்கு ஒரு உதாரணம், அசர்பைஜானுடைய பிரசிடென்ட் இல்ஹாம் அலியேவ் ஒரு தனியார் ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில இந்தியா அர்மீனியாவுக்கு ஆயுதம் விற்பனை செய்வது ஒரு அன்ஃப்ரெண்ட்லி ஸ்டெப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அசர்பைஜான் இந்திய உறவுல இந்த ஆயுத விற்பனை விரிசலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அர்மீனியா அசர்பைஜான் யுத்தத்துல இந்தியா தலையிடுறாங்க அப்படின்னு குற்றம் சுமத்தி இருக்காரு. இந்தியாவிடமிருந்து அர்மீனியா ஆயுதம் வாங்குவது தங்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. இந்தியாவிடமிருந்து ஆயுதம் வாங்குவது உங்களுக்கு எந்த விதத்திலையும் பலன் அளிக்காது அப்படின்னு அசர்பைஜான் பிரசிடென்ட் அர்மீனியாவை எச்சரிக்கும் விதமா பேசியிருக்காரு. அசர்பைஜான் அதிக அளவுல துருக்கி மற்றும் இஸ்ரேல் நாட்டிடமிருந்து ஆயுதத்தை வாங்கி பயன்படுத்தி வர்றாங்க. ஆனா அர்மீனியா ரஷ்யாவிடம் இருந்து அதிக அளவு ஆயுதத்தை வாங்கி பயன்படுத்தி வந்தாங்க. அர்மீனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையே யுத்தம் வந்த பொழுது ரஷ்யா அர்மீனியாவுக்கு சப்போர்ட் செய்யல. அதனால அர்மீனியா ரஷ்யாவிடம் இருந்து விலகி இந்தியாவுடனான தன்னுடைய ராணுவ உறவை வலிமைப்படுத்தி வர்றாங்க. அசர்பைஜான் பிரசிடென்ட் தங்களுக்கும் அர்மீனியாவுக்கும் இடையிலான பிரச்சனையில இந்தியா மூக்கை நுழைக்கிறாங்க அப்படின்னு இப்போ இப்படி பேசுறாரு. ஆனா அசர்பைஜான் எப்பொழுதுமே காஷ்மீர் பிரச்சனையில பாகிஸ்தானுக்கு ஆதரவா தான் செயல்பட்டு இருக்காங்க.
அது மட்டும் இல்லாம ஜனவரி 2021 அசர்பைஜான், துருக்கி, பாகிஸ்தான் போன்ற 3 நாடுகளுடைய ஃபாரின் மினிஸ்டர்கள் இஸ்லாமாபாத்ல கூடி ஒரு ஜாயிண்ட் டெக்ளரேஷனை வெளியிட்டாங்க. அந்த ஜாயிண்ட் டெக்ளரேஷன் இந்தியாவுக்கு எதிராக வெளியிடப்பட்டது. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மனித உரிமை மீறல் நடப்பதாகவும் ஆர்டிகல் 370 ரிவோக் செய்ததை எதிர்த்தும் அந்த ஜாயிண்ட் டெக்ளரேஷன் இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்தியா யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலோட தீர்மானத்தை மதித்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இதன் காரணமா தான் இந்தியா தற்போது அசர்பைஜானுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. முந்தைய காலகட்டங்கள்ல அசர்பைஜானுக்கும் இந்தியாவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அர்மீனியாவை விட அசர்பைஜானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் தான் அதிக ட்ரேட் நடந்து வருது. ஆனா காஷ்மீர் பிரச்சனையில பாகிஸ்தானுடன் இணைந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்தவுடன் இந்தியா அசர்பைஜானுக்கு எதிராக இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன கேட்டா இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு நாட்டிற்கும் இது ஒரு எச்சரிக்கையா இருக்கணும். இந்தியாவுக்கு எதிராக எந்தெந்த நாடுகள் செயல்படுதோ அந்த நாடுகளுக்கு எதிராக இந்தியாவும் செயல்படும் அப்படின்னு அவங்க உணரணும். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், அர்மீனியா இந்தியாவிடமிருந்து MRSAM ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. தற்போதைய நிலையில் அர்மீனியா சோவியத் யூனியனால் தயாரிக்கப்பட்ட S-125 பிச்சோரி மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை பயன்படுத்தி வர்றாங்க. இந்த மிசைல்கள் பழைய தொழில்நுட்பம் கொண்டது. அதனால இந்த மிசைல்களை ரீப்ளேஸ் செஞ்சுட்டு இந்தியாவிடமிருந்து அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை வாங்க போறாங்க. அர்மீனிய படையில் ஏற்கனவே S-300 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த சிஸ்டத்தினால 150 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். ஆனா அர்மீனியாவிடம் மீடியம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஏரியல் டார்கெட்டுகளை தாக்குவதற்கு ஒரு சிறந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை. இதன் காரணமாக தான் இந்தியாவின் MRSAM மிசைல்களை வாங்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வர்றாங்க. இந்தியா MRSAM மிசைல்கள் தவிர ஆகாஷ் மற்றும் ஆகாஷ் NG ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் அர்மீனியாவுக்கு ஆஃபர் செஞ்சிருக்காங்க. ஆனா அர்மீனியா இந்தியாவின் MRSAM மிசைல்களை வாங்குவதற்கு தான் அதிக ஆர்வமா இருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் அசர்பைஜான் ஏர்போர்ஸ் இஸ்ரேல் நாட்டிடமிருந்து வாங்கிய பேரக் 8 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை பயன்படுத்தி வர்றாங்க. இந்த பேரக் 8 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள் முழுக்க முழுக்க இஸ்ரேல் நாட்டில் தயாரிக்கப்பட்டது. ஆனா அர்மீனியா வாங்க உள்ள MRSAM மிசைல்கள் இந்தியா மற்றும் இஸ்ரேல் நாட்டு கூட்டு தயாரிப்பு. MRSAM மிசைல்ல பெரும்பாலான காம்பனன்ட்ஸ் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது. அதனால இந்த மிசைல் சிஸ்டத்தை அர்மீனியாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு இந்தியா இஸ்ரேலிடமிருந்து எந்த ஒரு அனுமதியும் வாங்க தேவையில்லை. ஆனா இந்தியா இஸ்ரேலுக்கு அர்மீனியாவுக்கு நாங்க MRSAM மிசைல்களை விற்பனை செய்ய போறோம் அப்படின்னு அறிவுறுத்துவாங்க. அர்மீனியா வாங்க போற MRSAM மிசைல்களை இஸ்ரேல் நாட்டின் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி மற்றும் இந்தியாவின் DRDO நிறுவனமும் இணைந்து தயாரிச்சிருக்காங்க. MRSAM ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அட்வான்ஸ் நெட்வொர்க் சென்ட்ரிக் காம்பாக்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஒரு MRSAM ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னா கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேஷன், ட்ராக்கிங் ரடார், மிசைல்ஸ், மொபைல் லான்ச்சிங் சிஸ்டம், காம்பாக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், மொபைல் பவர் சிஸ்டம், ரடார் பவர் சிஸ்டம், ஃபீல்ட் சர்வீஸ் வெஹிக்கிள்ஸ் போன்ற பலவிதமான சிஸ்டங்கள் இணைந்ததுதான் ஒரு MRSAM ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 70 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள், பாலிஸ்டிக் மிசைல்ஸ், க்ரூஸ் மிசைல், ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் போன்ற பலவிதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். MRSAM ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மிசைல்கள்னால மாக் 3 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகமா சென்று இலக்குகளை தாக்க முடியும். MRSAM மிசைல்ல பயன்படுத்தப்படும் மிசைல்களை கமாண்ட் சென்டர்ல இருந்து கண்ட்ரோல் செய்வதற்கு 2-way டேட்டா லிங்க் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால கமாண்ட் ஸ்டேஷன்ல இருந்து மிசைல்களுக்கு டார்கெட் குறித்தான கட்டளைகளை பிறப்பிக்க முடியும். அதே வேளையில இந்த மிசைல்ல டார்கெட்டை கண்டுபிடித்து தாக்குவதற்கு ஆக்டிவ் ரடார் ஹோமிங் மற்றும் இன்ஃப்ராரெட் ஹோமிங் கைடிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 360 டிகிரி கவரேஜ் கொடுக்க முடியும். அதாவது எந்த திசையில் இருந்து வரக்கூடிய ஏரியல் டார்கெட்டுகளையும் தாக்கி அழிக்க முடியும். MRSAM ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல பயன்படுத்தப்படும் மிசைல்கள் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்டது. இந்த மிசைல்ல ஸ்மோக்லெஸ் ப்ரொபல்ஷன் பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம த்ரஸ்ட் வெக்டார் கண்ட்ரோல்
கண்ட்ரோல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. இதனால மிசைல்களை எளிதா திசையை மாற்றி பறக்க வைக்க முடியும். இது போன்ற அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஆயுதங்களை அர்மீனியாவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்ய தொடங்கியதும் தான் அசர்பைஜான் கதற ஆரம்பிச்சிருக்காங்க. மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல வச்சு இயக்கிறதுக்கு தேவையான 26 டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டுகளை தேர்வு செய்யும் பணியில இந்திய கடற்படை தீவிரமா ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்திய கடற்படைக்கு இந்த 26 டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டுகளை சப்ளை செய்வதற்கு அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனமும் பிரான்சின் டசால்ட் நிறுவனமும் கடுமையா போட்டி போட்டு வந்தாங்க. இந்த சூழ்நிலையில பிரெஞ்சு நாட்டு ஊடகங்கள் இந்தியா தன்னுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல்களுக்கு டசால்ட் நிறுவனத்தின் ரஃபேல் எம் போர் விமானங்களை தேர்வு செஞ்சிருக்கிறதா செய்தி வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து இந்திய கடற்படையின் முன்னாள் வைஸ் அட்மிரலிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது இந்தியா ரஃபேல் எம் போர் விமானங்களை தேர்வு செய்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது ரஃபேல் எம் போர் விமானங்களை பயன்படுத்தி அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். ஆனா அமெரிக்காவின் FA-18 சூப்பர் ஹார்னட் விமானங்களை இந்தியாவால் அணு ஆயுத தாக்குதல்களுக்கு பயன்படுத்த முடியாது. அமெரிக்காவும் தங்களுடைய விமானங்களை பயன்படுத்தி அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஆனா பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல் போர் விமானங்களை இந்தியாவால் அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்த முடியும். ஏற்கனவே இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்ட 36 ரஃபேல் போர் விமானங்களையும் இந்தியா வரும் காலத்துல தன்னுடைய நியூக்ளியர் டெலிவரி ரோலுக்கு பயன்படுத்த உள்ளாங்க. தற்போது இந்தியா நியூக்ளியர் டெலிவரி ரோலுக்கு மிராஜ் 2000 ஃபைட்டர் ஜெட் விமானங்களை பயன்படுத்தி வர்றாங்க. இந்த விமானத்தோட வாழ்நாள் இன்னும் சில வருடங்கள்ல முடிஞ்சிரும். அதற்கு பிறகு இந்திய விமானப்படையில் உள்ள ரஃபேல் போர் விமானம் மற்றும் ரஃபேல் எம் போர் விமானங்களை இந்தியா தன்னுடைய நியூக்ளியர் டெலிவரி ரோலுக்கு பயன்படுத்துவாங்க. இதன் காரணமாக தான் இந்தியா அமெரிக்காவின் FA-18 சூப்பர் ஹார்னட் விமானங்களை நிராகரிச்சுட்டு பிரான்சின் ரஃபேல் எம் போர் விமானங்களை தேர்வு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விமானப்படை மற்றும் கடற்படை ஒரே விமானங்களை பயன்படுத்தினாங்கன்னா அந்த விமானங்களை மிக எளிதா மெயின்டெனன்ஸ் செய்ய முடியும். ஒரே மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டியை பயன்படுத்தி 2 விமானங்களையும் மெயின்டைன் செய்ய முடியும். விமானங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ்களும் ஒரே நிறுவனத்தால் தயாரிக்க முடியும். இது போன்ற பல விஷயங்கள் காரணமாக தான் இந்தியா ரஃபேல் எம் போர் விமானத்தை தேர்வு செஞ்சிருக்கிறதா முன்னாள் வைஸ் அட்மிரல் கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.